காட்டன் சாரீஸ்லாம் கூட நல்லா இருக்கு, எல்லாம் உள்ளே நல்லா சர்வீஸ் பண்றாங்க. So happy to be here at the Velvan stores and buy these sarees. Velvan stores, உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நான் திருப்பத்தூர் போவோம் என்றால் அவன் திருப்பதி போய் விடுவான். அதனால்தான் என் பயணம் என் கால்களை நம்பி. அதனால்தான் என் பிள்ளைகளிடத்தில் சொல்கிறேன், உங்கள் கால்களை உறுதியாக்குங்கள். ஏன்? நமக்கு இலக்கை குறித்தாய்விட்டது, பயணம் தொடங்கி ஆகிவிட்டது, தூரம் சற்று அதிகமாக இருக்கிறது. கால்களை உறுதி செய்யுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். இவரை எதிர்த்துட்டா திமுக கைக்கூலி, திமுக பி டீம், திமுக காசு கொடுக்குது. இந்த அயோக்கிய பயிர்களை எவனாவது உண்மையிலே நேரம் இருந்தா இவன் பேசி எனக்கு காசு வாங்கி கொடு. அலுவலகத்தில் 2 சிஸ்டம் வாங்கி போட காசு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். வாணி பிக்காலி ஏண்டா என்ன எதிர்க்கிற நீங்க எல்லாம் எவன்டா பெட்டி வாங்கிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க? டேய், எவன்டா காசு வாங்கிட்டு போயிட்டு இருக்க பைத்தியக்காரப்பல? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற. நான் கேள்வி எழுப்புற கேள்வியில் நானும் என் பிள்ளைகளும் முன்வைக்கிற தர்க்கத்தில் கேள்விகளில் நியாயம் இருக்கல, அதை மட்டும் சொல்லு, அதை மட்டும் சொல்லு. செத்து போன குடும்பத்தெல்லாம் பணம் இருக்குவா, அப்ப தேர்தலை எல்லாம் ஓட்டு போட்டு இங்க வை இங்க வந்து போட்டுன்னு சொல்வியா? என்னது இது? பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வருவார். பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டுல தான், ஆலமரத்துக்கே வரமாட்டேன், ஆலமரத்துக்கே வரமாட்டேன், வீட்டுலதான் பஞ்சாயத்து. நாட்டாமையை தாண்டிய நாட்டாமையா இருக்குது. என்ன பண்ண சொல்ற? நமக்கு இப்ப என்னென்ன பிரச்சனை பாருன்னா, எந்த பக்கம் காசை வாங்கி எங்கிட்டு வைக்கிறது தெரியாத ஒரு குழப்பத்துல அண்ணன் இருக்கேன். இப்போ பிஜேபி எதிர்த்தேன். நான் கிறிஸ்தவ கைக்குலி, இஸ்லாமிய கைக்குலி, 2 பேரும் சல்லிக்காசு கூட கொடுக்கல. ஒத்த ஓட்டு கூட போடாத, ஒத்த ஓட்டு கூட போடாம மொத்த ஓட்டையும் திமுக போட்டு என் கையில திருவோட கொடுத்தான். நான் தெருவோடு தீரேன். விளங்குதா? அது ஒரு கூலி. திமுகவை எதிர்த்தான். இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதை அவங்கள தொலைக்கத்தான். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப அவன் என்ன பண்ணா, திமுகவை எதிர்க்கும் போது RSS பிஜேபி கைக்கூலி பி டீம் கூலி வாங்கி வாங்கி இந்த கை கிடந்துருச்சுடா. இவன் கூலி இவனும் கொடுக்கல. இப்போ விஜய் அவர்களை எதிர்க்கல. எதிர்க்கிறதுனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு. நாங்க சில கேள்விகளை முன் வச்சோம், அம்பிடுதான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சில கேள்விகளை முன் வச்சான், அதுக்கு பதில் திறந்தா சொல்லணும், என்ன போகணும். எங்களை விமர்சிக்கிற, எங்களை எதிர்க்கிற அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. ஒண்ணு, நான் பகிரங்கமாக என் தாத்தன் மேல சத்தியமிட்டு சொல்றேன், என்னை எதிர்ப்பவன் எல்லாம் என் எதிரி கிடையாது. நான் யாரை எதிர்க்கிறனோ அவன் தான் என் எதிரி. எனக்கு நண்பனா இருக்க உனக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை, ஆனால் எதிரியாக இருக்க உனக்கு நிறைய தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வரணும். விளங்கா? நீ வேலுநாச்சியார படமா வச்சுட்டா மறவர் எல்லாம் தென் மாவட்டத்தில் முக்குளத்தோரெல்லாம் ஓட்டு போடுவான்னு ஒருத்தன் சொல்லி வச்சா, இல்ல சொல்லி வச்சான்ல, அவன் கேளு என்னங்க இந்த பேச்சு பேசுறாருன்னு. அவன் அம்பேத்கரை போட்டா தாழ்த்தப்பட்ட எல்லாரும் ஓட்டு போட்டுவான்னு நினைக்கிறேன். அவனுக்கு அப்ப எங்க இருக்கான் என் பாட்டேன் அயோத்திதாசனும் ரெட்டமலையும் MC ராஜாவும். அவன் ரத்தத்துல நான் இருக்கேன். நான் ஒரு கோட்டை போட போறேன்டா, ஒரு கோட்டை, அதுக்கு மேல ஓவர் கோட்டு. நாங்க அந்த அம்பேத்கர் இருந்து கோட்டை வாங்கல, கோட்பாட்டை வாங்கிட்டோம். இங்க கோட்டை யாருது? என் தாத்தா ரெட்டமலையோடது ஒரு கோட்டு. அது என்னன்னா அந்த கோட்டுக்கு மேல ஒரு கோட்டு, அது இன்னொரு தாத்தா MC ராஜாவோட கோட்டு. புரியுதா? அதுல இதை நல்லா கவனிச்சுக்கணும். இவன் எப்படி கற்பிப்பான்னா, இப்ப அவர்கிட்ட கேள்வி கேட்டின்னு வச்சுக்க, என்னையா அப்படி தப்பா சொல்றீங்களா, இது எப்படி இப்படி சொல்லிட்டீல, இப்படி பேசிட்டீல, ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்திக்கிறீங்க. மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிற கோட்பாட்டை தம்பி முன்வைக்கிறது. இப்ப மதச்சார்புள்ள சமூக நீதி என்ற ஒன்று இங்க உண்டா? வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி என்பது எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை மறுத்தாயோ அதன் அடிப்படையில் எனக்கு தா என்று போராடி பெற்ற உரிமை வகுப்பாரி பிரதிநிதித்துவம், சமூக நீதி. விளங்கிருச்சுல? இங்க மதம் எங்க இருந்து வருது? மதச்சார்பற்ற சமூக நீதி என்றால் கிறிஸ்தவ இஸ்லாமியனுக்கு இடஒதுக்கீடு இதுல இருக்கா இல்லையா?
இந்து நாங்க நாடார், தேவர், கோனார், செட்டியார், முதலியார், இந்த உடையார், முத்தரையர், படையாச்சி, கவுண்டர் எல்லாரும் இருக்கான். இந்துல இருக்கான். எங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்ப அடிப்படையே தப்பா இருக்கு. இது கேள்வி. ஒரு வாத்தியாரு கேள்வி கேட்டா, சார் என்ன சார் நீங்க விமர்சிக்கிறீங்க? ஐயோ, கேள்வி கேட்டா பதில் சொல்லியா? இந்த களத்துக்கு வந்தா கேள்வி. இப்ப என்னை விடு, 15 வருஷமா இந்த அயோக்கிய பயலுக வாடகை வாய்கள் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் திட்டிட்டு இருக்கேன். நீ மண்ணெளி வித்தனா, மலையை குவாரின்னு வெட்டினா, இல்ல ஊழல் லஞ்சத்தை பல லட்சம் கோடி வாங்கினா, இல்ல 4000 கோடி போட்டு மழை நீர் வெளிந்தோட காதா வெட்டுன்னு வாய்க்குல போட்டனா, என்னடா அயோக்கிய பிள்ளை என்னடா திட்டுற என்ன? அப்பதான் உன் வட்டியில சோறு விழும். பத்தியா, என்னை பேசித்தாண்டா பிச்சை எடுத்து சாப்பிட்டு இருக்க பரதேசி. இத புரிஞ்சுக்க. நீ நான் வெல்லாமலே பல குடும்பங்களை உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கா. நீ மானஸ்தண்டா, நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த மானஸ்தண்டா. தன்மாடமிக்க தமிழ் மண்ணில் பிறந்த நீ ஒரு ரத்தத்துல பிறந்திருந்த. என் பேரை உச்சரிக்காம வலைவலி நடத்துறா பாப்பா. டேய், ஒருத்தன் மானம் உள்ள வேண்டாம். நான் இனிமே சீமான் பேரையோ நாம் தமிழுங்க பேரையோ உச்சரிக்க மாட்டேன். அதுல இருந்து வர்ற ஒத்த பைசா எனக்கு வேணா. என் நெத்தியில செத்து போனா கூட வைக்க கூடாதா ஒத்த போட்டு சொல்ற. நல்ல ஆத்தாளுக்கு பிறந்த பிச்சைக்கார பயல. அவர் ஏன் மஞ்ச பணியம் போட்டாப்ல? அவர் ஏன் கருப்பு இது போட்டாப்ல? இன்னைக்கு எங்க காலையில் அவர் இடியப்பம் சாப்பிட்டாப்ல? டேய், என்னங்க அவர் போற போது அவர் பாட்டுக்கு இப்படி கை காட்டிட்டு போறாப்ல? டேய், நானே ஒரு டைரக்டரா, எனக்கு ஏன்டா 20 பேருக்கு வந்து டைரக்ஷன் பண்றீங்க? இந்த உலகத்திலே என்னை ஒருத்தன் இயக்க முடியும்னா ஒரே ஒருத்தன் தான்டா. சென்னை வெந்நீர் நிலத்தில் இறங்கினீங்கன்னா தமிழ் தெரிஞ்சாதான் இங்க வாழ முடியும். வேணா பயன்பாட்டு மொழியா ஒருத்தர் 2 பேரு பிரான்ஸ்ல போய் இங்கிலீஷ் வச்சு எப்படி வாழ முடியாதோ, பிரெஞ்சு தெரியாம அப்படி எவன் வந்தாலும் இங்க தமிழ் கட்டுக்கிட்டு தான் வரணும். இது கொடுங்கோன்மை இல்ல, என் இனத்தின் இறையாண்மை. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நஞ்சம் இல்ல அவரு. என்ன எதை சொல்றது எதைன்னு மூளை தோத்துக்கிட்டு இருக்கு. நேரம் இல்லடா, நேரம் இல்ல. இருப்பா. இன்னைக்கு வந்து எங்க தாத்தா இங்க பாரு, இவ்வளவு வழக்கு பெற்றவர்கிட்ட அவர் பேர ஒரு வழக்க வாங்கலைன்னா அவரை பெருமைப்படுத்தினதா வராது. இப்ப பாரு, இப்ப ஐயா எடப்பாடி, மாண்புமிக்க ஐயா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி இந்த முக்குளத்துறவுலாம் கடும் கவத்தில் இருக்கான். ஏன்னா அம்மா சசிகலாவை விளக்கியாச்சு, எங்க அப்பா ஓபிஎஸ் தள்ளியாச்சு, ஐயா டிடிவி தள்ளியாச்சு. இந்த கள்ள மரவன் ஒரு வேலும் ஓட்டு போட மாட்டான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம என்னடா இருக்கலாம்னுட்டு அங்க வந்து எங்க தாத்தாவுக்கு போய் டெல்லியில நீங்க முத்துராமலிங்கத்தவருக்கு பாரத ரத்னா விருது கொடுங்க. இப்ப நமக்கு இப்பத்தான் பாரத நாட்டுக்கு என் தாத்தன் பாரதத்தின் ரத்தினம்ங்கிறதே தெரிய வருதா? ஏண்டா பிச்சை கட்டு பெற அளவுக்கு நாங்க கேவலமா போயிட்டோமா? பாரத மணி திருநாடே என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் தான். நான் என்ன கேட்கிறேன் எங்க ஐயா எடப்பாடியார்ட்ட, 4.5 ஆண்டுகள் பிஜேபி தயவுல இந்த நாட்டை முதலமைச்சராக இருந்து நீங்க ஆண்டு கொண்டு இருக்கும் போது என் தாத்தன் உங்களுக்கு நீங்க பாரத ரத்னாவா தெரியவில்லையா? அதற்கு முன்பு ஆண்ட இந்த நாட்டு தலைவர்களுக்கு அவர் பாரத ரத்னா என்று தெரியவில்லையா? சுபாஷின் சுபாஷம் என்று அவரை தெரியவில்லையா? சுபாஷுக்கு 2 கரமும் கொடுத்தேன் மண்ணின் விடுதலைக்கு, வீர முழக்கமிட்ட மறவன் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? அவன் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக 1000 வீர மறவர்கள் சுபாஷின் படையிலே சேர்ந்தார்கள் என்ற வரலாற்றை நீங்கள் அறிந்ததில்லையா? இப்போதுதான் அவர் பாரத ரத்னா என்று தெரிகிறதா? இந்த பசப்பு, இந்த இனிப்பு ஏமாற்று வேலைகளை எத்தனை காலத்திற்கு நீங்கள் செய்வீர்கள்? ஒரு விளையாட்டு வீரன் சச்சின் டெண்டுல்கருக்கு பாரத ரத்னா கேட்டு கொடுத்தீர்களா? நீங்கள் கூப்பிட்டு கொடுத்தீர்களா? ஒரு விளையாட்டு வீரனுக்கு கொடுத்த மதிப்பை ஒரு விடுதலை போராட்ட வீரன் என் தாத்தனுக்கு தராதது ஏன்? இந்த நாட்டின் விடுதலைக்காக 4000 நாட்கள் சிறையிலே இருந்த மாபெரும் தலைவனுக்கு தராதது ஏன்? இப்போது என் தாத்தனுக்கு நீங்கள் கொடுக்கிற இந்த விருது அவரை மதிக்கவா, அவர் பேர பிள்ளைகள் அதை கீழே போட்டு மிதிக்கவா? எதற்கு அந்த விருது?
எதற்கெந்த விருது? இந்த நாட்டின் விடுதலைக்காக செக்கிழுத்த என் பாட்டன் வாவு சிதம்பரனாருக்கு தராத பாரத ரத்னா. உறங்கி கிடந்த இந்த மண்ணின் மக்களை தன் எழுச்சி பாக்களால் உணர்வு சூடேற்றி விடுதலை நெருப்பை பற்ற வைத்து இந்த மண்ணின் விடுதலைக்காக எழுப்பிய வீர புலவன் என் பாட்டன் பாரதிக்கு தராத பாரத ரத்னா விருதை. பாரத தாயே, உன் கைவிலங்கை அடிமை விலங்கை உடைக்கவே உன் பிள்ளைகள் திரண்டிருந்து வருகிறோம் என்று வீர முழக்கவிட்ட வீர மறவன் என் தாத்தன் தெய்வ திருமகனுக்கு இதுவரை விடுதலை பெற்ற 79 ஆண்டு இதுவரை தராத விருதை நான் கேட்டு பெற வேண்டிய நிலையில் வைத்த நீ என்னை மதிக்கிறாயா அவமதிக்கிறாய்? எவனிடத்தில் பதில் உண்டு? யார் இதற்கு பதில் சொல்லுவா? அந்த விருது என் தாத்தனை பெருமைப்படுத்தாது. அதற்கு மேலான விருது இந்த நிலத்தில் இல்லை. ஏனென்றால் அவனே இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய விருது, பெருமைக்குரிய விருது.